மகாபாரதத்தில் ஆகச்சிறந்த வீரன் என்றால் அது கர்ணன் தான். ஆனால் கர்ணனின் பிறப்பு ஒரு சராசரி மானுடனின் பிறப்பை போன்று நிகழவில்லை. ஏனென்றால் கர்ணன் ஒரு தெய்வீக குழந்தை. இது மகாபாரத தொடரின் தொடர் பதிவு. யாதவ குல மன்னர் சூரசேனனின் மகள்தான் குந்தி. குழந்தையில்லா சூரசேனனின் நண்பன் குந்தி போஜன் குந்தியை தத்தெடுத்து வளர்த்ததால் குந்தி என்ற பெயர் பெற்றார். ஒரு முறை துர்வாச முனிவர் குந்தி போஜனின் அரண்மனைக்கு வர குந்தி ஒரு வருடம் முழுதும் முழு பக்தியுடன் அவருக்கு சேவை செய்தாள். அதில் மகிழ்ந்த முனிவர் குந்தியிடம் திருமணத்திற்கு பிறகு குழந்தை பெற சிக்கல் ஏற்படும் என கூறி அவள் விரும்பும் கடவுளின் மூலம் குழந்தை பெறும் வரத்தை அளித்தார். குந்தியும் அந்த வரத்தின் ஆர்வத்தால் தூண்டப்பட்டு அதை சோதிக்க சூரிய பகவானை மனதில் நினைத்து மந்திரத்தை உச்சரித்தாள். அவள் உச்சரித்த மறுகணமே சூரிய பகவான் அவள் முன் தோன்றி ஒரு மகனை அருளினார். அந்த குழந்தை பிறந்த போதே கவசம் மற்றும் குண்டலங்களுடன் பிரகாசமாக இருந்தான். ஆனால் திருமணமாகாமல் குழந்தையை பெற்றதால் உலக இகழ்ச்சிக்கு பயந்து தோழி தத்ரியின் துணையுடன் குழந்தையை ஒரு கூடையில் வைத்து மிகுந்த மனக்கவலையுடன் புனித கங்கை நதியில் விட்டாள் குந்தி. கங்கை நீரில் மிதந்து வந்த அந்த தெய்வீக குழந்தையை தேரோட்டியான அதிரதன் கண்டு அதிர்ந்தார். பின் அக்குழந்தையை தனது மகனாக ஏற்று வசுசேனன் என பெயரிட்டு வளர்த்தான். ஆனால் காலப்போக்கில் அவனுக்கு கர்ணன் என்ற பெயர் எப்படி வந்தது தெரியுமா? அது ஒரு அதிசயமான சம்பவம். அது என்னவென்று அடுத்த பதிவில் பார்ப்போம். இப்படி நீங்கள் முழு மகாபாரத கதையை ஷார்ட்ஸ் அல்லது ரீல்ஸ் வீடியோவாக பார்க்க விரும்பினால் நமது ஸ்ரீ தமிழ் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.